அனைவருக்கும் வணக்கம். நம்ம இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்யூஎஸ்ஆர் வெப்சைட்டில் மீண்டும் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே தெரியும், நம்ம நீதிமன்றம் உத்தரவுப்படி பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக வந்து மீண்டும் வந்து ரிசல்ட்டை வந்து பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க இல்லையா, ஃபைனல் ரிசல்ட் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ நாளைக்கு வந்து வழக்கு வந்து வாய்தா வருது, அது கேஸ் வந்து இறங்கி வருது. ஸோ எப்படியா வந்து இந்த வழக்கை வந்து நாளைக்கு முடிச்சு வைக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம டிஎன்யூஎஸ்ஆர் முடிவு பண்ணியிருக்கான்னு நினைக்கிறேன். ஸோ நீதிமன்றம் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து டீட்டெயிலான ரிசல்ட் நாங்கள் எப்படி வந்து செலெக்ஷன் பண்ணியிருக்கோம், ரிட்டன் எக்ஸாமினேஷன்லேருந்து அடுத்தது வந்து ஃபைனல் லிஸ்ட் வரைக்கும் நாங்கள் எந்த மாதிரி வந்து செலெக்ஷன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி எல்லாமே வந்து வெப்சைட்டில் வந்து ஓப்பனாக வந்து போட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி 1:1 நமக்கு ஃபைனல் லிஸ்ட்டு மட்டும் வந்து போட்டிருந்தாங்க. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா 1:2 வந்து 1:2ன்றது ஃபிசிக்கலுக்கு வந்து வந்திருப்பாங்க இல்லையா, அதில் தான் இன்டர்வியூ கூப்பிட்டுருப்பாங்க, அதையும் போட்டிருக்காங்க. அது கீழே பார்த்தீங்கன்னா 1:5, அதாவது ரிட்டன் எக்ஸாமினேஷனை வந்து 1:5 வந்து ஃபிசிக்கல் கூப்பிட்டுருப்பாங்க. அதுக்கப்புறம் ஃபிசிக்கல்லேருந்து 1:2க்கு இன்டர்வியூ கூப்பிட்டுருப்பாங்க. அப்புறம் 1:1ன்ற ரேஷியோவில் செலெக்ஷன் லிஸ்ட்டு போட்டிருப்பாங்க. ஸோ இந்த மூணுமே பார்த்தீங்கன்னா டிஎன்யூஎஸ்ஆர் வெப்சைட்டில் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க இன்றைக்கி, ரைட்டா. ஸோ நாளைக்கு வந்து கோர்ட்டு வாய்தா வரதுனால ஸோ இன்றைக்கே வெப்சைட்டில் எல்லாமே வந்து அப்டேட் பண்ணிட்டாங்க. ஸோ நாளைக்கு வந்து ஒரு முடிவு கட்டுவாங்க, இந்த வழக்கு வந்து முடிவுக்கு கொண்டு வர்றதுக்கான ஏற்பாடுகள் வந்து டிஎன்யூஎஸ்ஆர் பண்ணுறாங்க அப்படின்றது நமக்கு தெரியுது. ஸோ 2025 ஆண்டுக்கு வருவதற்கான நோட்டிஃபிகேஷன், ஸோ அதுவும் வந்து விரைவில் வந்து மார்ச் எண்டிங்கில் எதிர்பார்க்குறேன். மார்ச் இப்போ இவங்க போகிற ஸ்பீடை பார்த்தீங்கன்னா பண்ணுறதை பார்த்தீங்கன்னா மார்ச் எண்டிங் அல்லது ஏப்ரலில் வந்து கண்டிப்பாக வந்து நம்ம அடுத்த நோட்டிஃபிகேஷனை எதிர்பார்க்கலாம், ரைட்டா. எப்படி இருந்தாலும் இந்த ஆண்டு வருவதற்கான நோட்டிஃபிகேஷன் அப்டேட் வந்து வெப்சைட்லேயே வந்து இந்த கேஸ் முடிஞ்சாலே வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது நாளைக்கு வந்து இந்த கேஸ் வந்து வாய்தாக்க வருது, ஏதாவது ஒரு முடிவு எட்டுச்சு அப்படின்னா 2025 ஆண்டு இந்த எஸ்ஐ நோட்டிஃபிகேஷன் எந்த மந்த்து வந்து நாங்கள் பப்ளிஷ் பண்ண போகிறோம் அப்படின்றத வெப்சைட்டில் வந்து நமக்கு வந்து நம்ம இதுக்கு முன்னாடியெல்லாம் அந்த பப்ளிஷ்டு சூன் போடுவாங்க, இல்லை ஜூலை மாதம் வந்துச்சுலாம் போட்டாங்க இல்லையா, அந்த மாதிரி இந்த 2025 எந்த மாதம் வந்து எஸ்ஐ நோட்டிஃபிகேஷன் வரப்போகுதுன்ற அப்டேட் வந்து இந்த கேஸ் முடிஞ்ச உடனே வந்து அப்டேட் வரும். ஸோ அதை கண்டிப்பாக வந்து மார்ச் மாதத்தில் கண்டிப்பாக நமக்கு வந்து அப்டேட் வந்து கொடுத்துருவாங்க, ஓகேங்களா. ஸோ வெப்சைட்டில் அப்டேட் கொடுத்துட்டாங்கன்னா நமக்கு தெரிஞ்சிட்டு போகுது எந்த மாதம் வரப்போகுது அப்படின்றது, ஓகேங்களா. எதிர்பார்த்துட்ருக்கோம், வெயிட்டிங். நன்றி, வணக்கம்.